வெல்கம் டு அலிமாஸ் சமையல். வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ மீன் எடுத்துருக்குறோம். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லித்தழை, நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்குறோம். அதை ஊற வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தேவையான பொருட்கள் இதெல்லாம். வாங்க, இது மீன் வறுவலுக்கு நாங்கள் பரட்டி வச்சுருக்கோம். இதோடைய மசாலா என்ன அளவுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது தேங்காய் 1/2 மூடி, மீன் குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டாச்சு. கடலெண்ணெய், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சால் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். வெந்தயம் 1/2 ஸ்பூன், 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கண்ணாடி பதம் வர வரை வதக்கி வைக்கணுங்க. வதங்கினாத்தான் நல்லாயிருக்கும். ரொம்பலாம் இதாக வேணாம். கண்ணாடி பதமாக இருந்தால் வெங்காயம் மீன் குழம்புல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குங்க. சின்ன வெங்காயம் தாங்க போடணும், அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. அது கூடயே போட்டு அதை நல்லா கிளறி கொடுத்துலாம். மீன் குழம்பு கலர் ரெட்டிஷாக வருங்க. சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும். மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் வெங்காயத்துக்கு கூட போட்டு அந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் அதிலே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க. தேங்காயும் தக்காளியும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்குறோங்க. அதையும் போட்டு அரைச்சி நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம அந்த அரைக்கும் போது தண்ணி யூஸ் பண்ணோம்லங்க, அந்த தண்ணியவே இதிலே ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா எல்லாம் கிளறி கொடுத்து கொதி வரட்டுங்க. கொதி வரட்டுன்னு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டு குழம்பு. பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போன பின்னாடி பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை தூக்கி இதில் ஊற்றிடணும். நல்லா கிளறி கொடுத்துட்டு ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொதி வரட்டுங்க. நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு குடிச்சு பாருங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. உப்பு பத்தலைனாலும் அப்புறம் மீன் போடும்போது போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு. மீன் குழம்பு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணியாட்ட தான் உங்களுக்கு பிடிக்குன்னா தண்ணியாட்ட. எங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கணும், அப்படி தான் எங்களுக்கு பிடிக்கும். அப்போ கொதி வந்துட்டோன்னு பாருங்கள், மூடி போட்டிருந்தோம், கொதி வந்துடுச்சு. இப்போ மீன் அதில் போட்டுடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு மீன் துண்டெல்லாம் அதில் போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு மீனாக எல்லாம் போட்டுட்டு ஒரு கலர் கலக்கி கொடுக்கலாம். அப்போ தாங்க உப்பு கலங்கும். இப்போ கொதி வந்துட்டோன்னா கொத்தமல்லி தலையை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைங்க, குழம்பு சூப்பராக இருக்கும். கொதி வந்துடுச்சு பார்த்தீங்களா? கொதி வந்துட்டோன்னா நம்ம மூடி போட்டுடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.